ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி டே 67 தேர்ஸ்டே எபிசோட் இன் பிக் பாஸ் ஹவுஸ். ஆஸ் யூஷுவல் இந்த வாரமும் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இந்த டாஸ்கில் ஒன்றே ஒன்று என்னென்னா, மற்ற டாஸ்க் மாதிரி ஒரே கூச்சல் குழப்பம் சண்டைன்னெல்லாம் இல்லாமல், ஈவன்தோ இது கோர்ட்டு டாஸ்க்கு எல்லோரும் பேசிகிட்டே தான் இருக்கிறதுனா கூட ஒரு அமைதியான ஒரு டெக்கோரமோட கொண்டு போகிறாங்க. அதை உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இத்தனை பேர் பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயம். ஆனால் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போகலாம். 1 hour எபிசோடு ஆரம்பித்த உடனே சுபி அப்படியே ஏதோ பாடிய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாட்டு மறந்து போயிடுறேன்னு சொல்ல நம்ம எஃப்ஜே எடுத்து கொடுக்குறாரு. கானா வினோத் கேட்குறாரு, ஏன்டா காலங்கார்த்தால அப்படின்னுட்டு. சுபியோடைய பயங்கர ஃபுல் ஸ்விங்கில் பாட ஆரம்பிக்க பக்கத்தில் இருந்த விக்ரம் பின்னாடியிலேருந்து ஒரு டர்க்கி டவல் எடுத்துகிட்டு சுபி மூஞ்சியில் போட்டு விக்ரம், சபரி, கானா வினோத், எஃப்ஜே 4 பேருமா தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அவளை போட்டுட்டு வந்துடுறாங்க. உடனே அந்த பொண்ணு, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கொண்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது, தண்ணி இருந்தால் உள்ளுக்குள்ளேயே போட்டிருப்போம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அடுத்து கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக சுபியோட கேஸுங்க. மத்தியானமா அரௌண்ட் 12 o'clock. என்ன கேஸுனாக்க, விக்ரம் போட்டார் இல்லையா, நான் பாட்டு பாடுறேங்கிற பேரில் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி பீட் பாக்ஸிங் பண்ணுறேன்னு வீடு முழுக்க துப்பி வைக்கிறாங்க அப்படின்னுட்டு. அந்த கேஸு செம்ம ஃபன்னு. அதில் இந்த கேஸில் டவாலியா ரம்யா, கோர்ட்டு குமாஸ்தாவா அமித், ஜட்ஜஸ் வினோத்தும் எஃப்ஜேவும், விக்ரம் விக்ரமினுடைய வக்கீல் சபரி, சுபிக்ஷாவோட வக்கீல் பார்வதி. எஸ், ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் டாஸ்க்கு. பயங்கர ஃபன்னாக போகுது. சும்மா கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, அவங்க ரோலை உணர்ந்து செயல்படுங்க, காமெடி பண்ணி கிண்டல் பண்ணி அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸ், ஆடியன்ஸுக்கான என்டர்டெயின்மெண்ட்டை அதுவே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி லாயர் சபரிநாதனுக்கு சொல்கிறார். உங்கள் கிளையண்ட்டு பேசணுன்னா முதல்ல சத்தியப்பிரமாணம் எடுக்கணும். ஸோ எல்லாம் பிக் பாஸ் மேலேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் 24/7 நடந்தது. ஆனால் 1 hourல இதெல்லாம் காமிக்கல, ஸ்ட்ரைட்டாக ஆர்கியூமெண்ட் போயிட்டாங்க. இவங்க பாடிக்கிட்டே இருக்காங்கங்கிறதுக்காக விக்ரம் என்ன பண்ணார், ஒரு காதில் பேண்டேஜ் போட்டு, ஏன்னா இவங்க பாடி அவர் காது போயிடுச்சான். அதுக்கு கானா வினோத், இது என்ன பரோட்டா பொட்டலம் மாதிரி அவர் காதில் என்னமோ வச்சுருக்காரு அப்படின்லாம் கேட்க, இவங்களுக்கு பாடுறாங்கன்னு உடனே வினோத் கேட்குறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து தூண்டி விட்டவன் எவனாச்சும் இங்கே இருக்கானா அப்படின்னு கேட்க, எஃப்ஜே வினோத் அவங்கெல்லாம் இருக்காங்க சார் அப்படின்னே சொல்கிறாங்க. ஃபன்னாக போச்சு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இதில் கானா பாடுற வினோத் அண்ட் இது பீட் பாக்ஸிங் கற்றுக் கொடுத்த எஃப்ஜே, இவங்க வேறு என்ன சொல்லுவாங்க, சுபி பக்கமே தீர்ப்பாயிடுது. ஃபன் கேஸுங்கிறதுனால யாருமே அதை பெருசாக இது பண்ணல. ஆனால் இதுக்கு மெனக்கிட்டு இதுக்காக நிறைய சாட்சியங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு இதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இவங்க அதை ஒரு ட்ராமா மாதிரி கொண்டு போனது உண்மையிலேயே ஃபன்னாக இருந்தது. அது முடிச்சுட்டு வந்த உடனே பாரு சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாரு சாண்ட்ரா கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பார்த்தா சாண்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக பாருவின் மறு உருவமான்னு சொல்ல முடியாது, பட் பாருவுக்கு ஈக்குவலாக இவங்களும்
பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் ஏய் அதே வில்லித்தனம் எனக்கும் உண்டு, பண்ணுறேன் பார் அப்படிங்கிற முகத்தை பார்க்க முடிஞ்சது. திவ்யா கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு கேட்க, அவள் வந்து என்கிட்ட எப்படி பழகினா, அவள் எப்படி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணினா, அன்றைக்கி நான் அழுதுட்டு இருக்கும்போது வந்து அந்த இதுலேருந்து எடுங்க என் ட்ரெஸ் எல்லாம் வைக்கணுங்கிறா. அப்போ அவர் எப்போ போவார், அந்த இடத்த எப்போ கேப்சர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா? இதில் என்ன தப்பு இருக்குது? ஐயோ பாவம் அவர் போயிருக்காரு, உனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும், நான் இங்கே இருக்கிறேங்கிற மாதிரி வந்தாலே தப்பு கிடையாது. அவள் என்ன சொன்னான், நான் தானே போகணும்னு சொன்னான். ஸோ இவங்க மைண்டில் வேறு என்னமோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதே மாதிரி தனக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரஜின்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டா, அவர் எவ்வளோ நின்று இருக்காரு அவளுக்காக, தங்கச்சின்னு எவ்வளோ பாசம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இவங்க அப்படி பேச, ஆமாம் 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 நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு ஒரு முகபாவனை வச்சுட்டு பண்ணுறாங்க. பாரு நேற்றுக்கு திவ்யா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க, நீ ஏன் போய் பேசக்கூடாதுன்னு. அப்போ திவ்யா என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஆமாம்மா அவள் கூட இப்படி தான் சொல்கிறா அப்படின்னு இவங்கக்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. வினோத் வந்து எல்லாருமா உட்காந்து இந்த தேர்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ துஷார், அரோரா, பாரு, கமருதீன் எல்லோரும் உட்காந்து யார் யாருக்கு யார் மேலே க்ரஷ்ஷு, யாருக்கு யாரை பிடிக்கும்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திரும்ப இங்கே ஒரு பேச்ச ஆரம்பிக்குது. வினோத் வந்து சொல்கிறாரு, இவன் உள்ளே போய் 4 பேர்கிட்ட லவ் சொல்லிட்டு வந்திருக்கான்னு பாருக்கிட்ட சொல்ல, சரி யார் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்க, வியன்னா நோசஸ், அரோரா ஃப்ரெண்டு, ரம்யா ஃப்ரெண்டு, பாரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்லாம் பேசி என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கானா வினோத்துக்கு பொண்டாட்டி அரோராவான், 2வது ரம்யாவான். ஏங்க வெளியில் இருக்கிற பொண்டாட்டி வரப்போகிறான்னு எல்லாருமே பயங்கரமாக அவரை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போட்டார் பாருங்கள் ஒரு வெடி பிக் பாஸ், பட்டுன்னு கூப்பிட்டாரு. யார்? நம்ம அரோராவை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்தாரு. கேஸை கொடுத்து கேஸை படித்து உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணால் விக்ரம் வந்து பார்வதி கிட்ட இது தாங்க உங்கள் மேலே கேஸு அப்படின்னு படிக்க, அவர் படித்த உடனே மனசில் நினச்சதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. யார்? பார்வதி. அப்படின்னா ஷீ இஸ் ஃபீலிங் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறது தான் இது வந்து கேஸ். என்னன்னாக்க இவங்க வந்து என்னை பற்றி அவதூறு பரப்புகிறாய், நாமினேஷன் ஆகலைன்னு பலர்கிட்ட பேசுகிற, நான் எவிக்ட் ஆகலைன்னு கடுப்பாகிற, இந்த வீட்டில் நான் இருக்கிறது உனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அரோரா எழுதி கொடுத்தது. ஸோ இதை படித்த உடனே மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாங்களேன்னு எதிர்கட்சி வக்கீல்கிட்டையே சொன்னால் அதுவே ஒரு பெரிய பாயிண்ட் ஆகிடாதா? உள்ளே வந்து பொய் மட்டும்தாங்க பேசுகிறாங்க அப்படின்னா இதையும் ஒரு டாஸ்காக தான் எடுத்துக்கிறாங்க. பிக்பாஸ் சொல்கிற மாதிரி இது கோர்ட்டு, இதை சீரியஸாக எடுத்துக்கங்கிறத அவங்க சீரியஸாக எடுத்துக்கலை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அவங்க வந்து கமருதீன்கிட்ட என்னடா பண்ணுறது, எப்படிடான்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க உடனே பிக்பாஸ் கூப்பிட்டாரு. இது வந்து பாருவுக்கான கேஸு, ஒன்று வக்கீலாக இருந்தால் நீ கமருதீன்கிட்ட கேஸை டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லாட்டினா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லாட்டினா அவர் பார்வையாளர், அவர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே பயங்கரமாக யோசிச்சுட்டு யாரை போடலான்னுட்டு, சரி நானே உனக்கு வக்கீலாக வரேன் வா. அதாவது இவங்களுடைய எமோஷன்ஸ், இவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கமருதீனுக்கு தான் கரெக்டாக தெரியுமா, அரோராவை பற்றியும் கரெக்டாக தெரியுமா. அப்போ அவரால் தான் பாயிண்ட்டாக பேச முடியுமா கமருதீனால். லாயர் வந்து அரோரா ஆப்வியஸ்லி விக்ரமை சூஸ் பண்ணிட்டாங்க, பார்வதி கமருதீனை. அடுத்தது இது வந்து கோர்ட்டில் வந்து சுபிக்ஷா வந்து டவாலி, யார் இவங்களா இருந்தாங்க, குமாஸ்தா இல்லை, சுபிக்ஷா இல்லை டவாலி. இந்த இதுக்கு ரம்யா ஜோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றுங்க, ஒரு டவாலி ஒரு குமாஸ்தா. ஜட்ஜஸ் வந்து அரோரா சூஸ் பண்ணுறது கனி, பாரு சூஸ் பண்ணுறது சாண்ட்ரா. எஸ், சாண்ட்ராவை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் மன்றம் போய் அவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. பேசும்போது
பயங்கரமாக போயிட்டுருக்கு. விக்ரம் நல்லா தெரியும் நமக்கு, விடமாட்டார். சூப்பராக ஆர்கியூ பண்ணுறாரு. கம்ருதீன் ஆரம்பிக்கும் போதே ஆமாம் இதெல்லாம் அவங்க பேசினாங்க, அவங்க மன வலி, ஒரு பெண்ணினுடைய ஒரு இது எப்படி இருக்கும், அவங்க இப்படி பழகினாங்கன்னா, அதாவது கம்ருதீன் சொல்லிடுறாரு போகிறதுக்கு முன்னாடியே, நான் என் பேரில் அத்தனை இதையும் வாங்கிட்டு நான் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த கேஸ் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு தடவையாக ஃபஸ்ட்டு அவர் பேசின ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்லேயே கேஸ் முடிஞ்சு போச்சு. ஒரிஜினல் கோர்ட்டாக இருந்ததுனாக்க ஆமாம் இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, அந்த மன வலியில் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீடிங் கில்ட்டி தான், முடிஞ்சு போச்சு, அவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க, அங்கேயே கேஸ் ஓவர்னு முடிச்சிருப்பாங்க. இது போக போக கம்ருதீன் சொதப்ப பிக்பாஸே ஒரு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு நான் இது தரேன், பிரேக் தரேன், வெளியில் போய் கேஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. வெளியில் வந்த உடனே வினோத் எடுத்து கொடுக்குறாரு. வினோத்தும் பாருவும், இந்த கேஸை நம்ம ஜெயிச்சே ஆகணும், நீ கரெக்டாக இது பண்ணு, நம்ம ஃபேவராக தான் போயிட்டே இருக்குது, நீ நல்லா வாதாடு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, ஆச்சா போச்சா. எஃப்ஜே கேஸ் போட்டப்போ இந்த வீட்டில் லவ்வுங்கிறதே கிடையாது, அதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னவங்க, இப்போ நான் அவரை லவ் மாதிரி பண்ணுறேன், அதாவது நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, அது மாதிரி, அதாவது ஃப்ரெண்டுக்கும் மேலே. என்னங்க ஃப்ரெண்டுக்கும் மேலே? இந்த வீட்டில் எல்லாருமே அதை ஒரு லேபிள் வச்சுட்டாங்க, ஃப்ரெண்டுக்கு மேலே, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் போக கனி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இது அரோரா பக்கம்தான், இதுக்காக இவங்க பேசினாங்க. இவங்க பார்வதி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தான் தெரியுமே, பேச விட்டால் 1/2 மணி நேரம் பேசுவாங்க. ஸோ விட்னஸை கூப்பிடுறதுக்கு பெருசாக இவங்களுக்கு டைமே இல்லை. ஆதிரை பேசினாங்க அரோராவுக்கு சப்போர்ட்டாக, ரம்யா ஜோ பேசினாங்க அரோராவுக்கு சப்போர்ட்டாக. வேறஸ் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வினோத் மட்டும்தான் பேசுகிறாரு. அவரும் பேச அவரை கம்ருதீன் கேட்ட கேள்வியில் குழம்பி போய் அவரும் ஏதோ ஏடா கூடமாக அரோராவுக்கு சப்போர்ட்டாகவே உளறிட்டு போயிடுறாரு. பார்வதிக்கு நல்லா தெரியும் இவங்க அத்தனை பேருமே அரோராவுக்கு சப்போர்ட்டுன்னுட்டு. 2 ஜட்ஜும் ஒருத்தங்க அதாவது சாண்ட்ரா எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் பார்வதிக்கு தான் கொடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ண முடியாதுன்னு கனி நிற்க, பாயிண்ட்டாக கனி பேச, பிக்பாஸ் மக்கள் மன்றத்துக்கு போகட்டும்னு உடனே மக்கள் மன்றத்தில் எல்லாரும் பேசி அரோரா ஆப்வியஸ்லி அரோராவுக்கு ஓட்டு போகுது. உடனே குரூப்பிசம் வென்றது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க பாரு. ஏன் பாரு, மக்கள் மன்றத்துக்கு வினோத் கேஸ் போனப்போ வினோத்துக்காக வாதாடி நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க, அப்போ அது எந்த குரூப்பு தெரியல. ஸோ அவங்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா அது வேற, சொல்வதெல்லாம் பொய். இதை நாளைக்கு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரா? ஒரு கோர்ட்டு ஒரு கேஸுன்னு கொடுத்தா அதில் நடந்த மாதிரியே சொல்லாமல் இவ்வளோ பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாரா? முக்கோண காதல், ஐயோ கேட்டு புளிச்சு போன விஷயங்க இந்த வீட்டில். அது திரும்ப கொண்டு அதை வச்சு தான் ஃபுல்லாக ஆர்கியூ பண்ணி, அதில் விக்ரம் க்ளீனாக சொல்கிறாரு, இந்த முக்கோணத்தில் 3வது கோணமாக நுழைஞ்சது பாரு, அவங்க அரோராவை குத்தம் சொல்கிறாங்க அப்படின்னுட்டு. அது இவங்க திரும்ப பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஷி லாஸ்ட். ஆனாலும் அவங்களால அதை தாங்கிக்க முடியல. வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க, நீ கம்ருதீனை விட்னஸாக கூப்பிட்ருக்கணும், என்னையோ அல்லது வினோத்தையோ உனக்கு லாயராக வச்சுருந்துருக்கணும், அப்போ நீ ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இவங்க ரியல் கோர்ட்டாட்ட இறங்கி ஆர்கியூ பண்ணுவாங்களாம், ஆனால் சொல்கிறதெல்லாம் பொய்யாவே சொல்லுவாங்களாம். இது எப்படி? உடனே சாண்ட்ரா என்னையோ வினோத்தையோ லாயராக போட்டிருந்தானா கம்ரு உனக்கு பெட்டர் சாட்சியாக இருந்திருப்பான், ரொம்ப நல்லா சொல்லியிருப்பான், நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல. பாரு சொல்கிறாங்க, அவனை ஃப்ரீயாக விட்டுருந்தா அவன் நிறைய பேசியிருப்பான் எனக்கு எகெயின்ஸ்டாக, அவங்க தனக்கு விட்னஸாக கூப்பிட்ருப்பாங்க, மொத்தமாக என் கேஸையே கவுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. அது இது பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அவன் உன்னை பற்றி எல்லார்கிட்டையும் தப்பாக தான் பேசியிருக்கான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு லைட்டாக அப்படி போட்டு விட்டு. ஏன்னா ரம்யாஜா சொன்னாங்க, எங்கிட்ட கூட சொன்னான், ஐயோ பாருக்கிட்ட பேசுகிறதே பயமாக இருக்குது எனக்குன்னுட்டு, எங்கிட்டயே இவ்வளோ பேசுகிறாங்கும்போது அரோரா கிட்டலாம் எவ்வளோ பேசியிருப்பான் உன்னை பற்றி அப்படின்னு அவங்க கொளுத்தி போட. ஸோ இப்பயே மென்டலி டிஸ்டர்ப்டாக அப்படியே பயங்கரமாக இருக்காங்க பார்வதி.
அப்போ போய் சாப்பாடை வச்சுட்டு ஐயோ எனக்கு சாப்பாடும் போக மாட்டேங்குது, பிக் பாஸ் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்ன உடனே ஐயோ பிக் பாஸ் எனக்கு அவங்க மூஞ்சியெல்லாம் பார்க்கவே வேண்டாம், யார் சொன்னது எனக்கு இந்த கேஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஏதாவது பண்ணிக்கங்கன்னுட்டு பயங்கர இதோடு உள்ளே போகிறாங்க. வந்து கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தண்டனை. இவங்க வந்து நாங்கள் க்ளீன் பண்ண மாட்டோன்னு ஆரம்பிக்க அமித் கூட்டு வச்சு பேசுகிறாரு, செம்மையாக பேசுகிறாருங்க. நல்லா பேசி இந்த வாரம் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அமித். சீரியஸ்லி இன்றைக்கி இந்த வாரம் கேப்டன்ஷிப்பு உண்மையிலே அவருக்கு பெஸ்ட்டுன்னு வரும். பார்வதி சொல்கிறாங்க, ஐயோ அமித் நைன்னு பேசிகிட்டே இருக்காத, என்னால் ப்ராசஸே பண்ண முடியல, சிரிப்பு தான் வந்தது நமக்கு, யார் சொல்கிறது நைன்னு பேசிகிட்டே இருக்காதுன்னுட்டு அப்படின்னு. அந்த விஷயம் பிரச்சனையாகி அமித் சொல்கிறாரு பாரு வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னுட்டு. இது ஈவன் மிட் நைட்டு கூட போயிட்டுருக்கு. கமருதீன் கேட்குறாரு, எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னுட்டு. அதே மாதிரி கமருதீனுக்கு தானாக ஒன்றுமே பண்ண தெரியாது. அவங்க அரோரா பார்வதி பேசிகிட்டு இருக்கும்போது கையெடுத்து கும்பிட்டு வெளில வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் அமித் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வாக் அவுட் பண்ணுறாராம் சார். ஒன்றுமே எடுபடலைங்க. ஸ்டில் அவங்க அப்படி தான் மைக்கை மறைச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நேத்திக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீனோட மைக்கு முதுகில் இருந்தது. எவ்வளோ தடவை பிக் பாஸ் சொல்லுவார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இன்னைக்கு கமருதீன் லேட்டாக வந்தாருங்கிறதுக்காக அண்ட் வியன்னா வந்து மேக்கப்போட உள்ளே போயிருந்தாங்க. நான் மேக்கப் பவுச்சியே தூக்கிடுவேன் வியன்னான்னு வார்னிங் பண்ணார். கமருதீன் லேட்டாக வந்தாதுங்கிறதுக்காக நான் என்னத்தை அடுத்தது தூக்குவேன்னு தெரியாது, பி அலர்ட் அப்படின்னு திரும்ப வார்னிங் கொடுத்தாரு. ஸோ பிக் பாஸ் மொத்தமாக அத்தனை பேரையும் வீட்டிலேருந்தே தூக்கிடுங்க பிக் பாஸ், முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக இருக்கும் எல்லாருக்கும்னு நமக்கு சொல்ல தோணுது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாஸ்க் வந்தது. 3 ஜட்ஜு 6 பேராக 2 டீமு. அதில் ஒரு டீம் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கொடுத்தாங்க. ஜாலியாக சந்தோஷமாக இந்த கேஸெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் ஒன்றா கூடியிருந்து. ஆனால் மிட் நைட்டு வரைக்கும் இந்த வேலை செய்கிற விஷயம் அமித் பாரு நீ ஒரு வேலை செஞ்சுட்ட, அதாவது நான் வேலையே செய்யலையான்னு கேட்க, அது அப்படி இல்லை பாரு, நான் சொல்லும்போது எஸ் அமித் அப்படின்னு நீ பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். இந்த கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணுன்னு சொன்னது சாண்ட்ரா கிளப்பி விட்டுட்டு பெட்ரூம்குள்ளே தனியாக ஒரு வில்ல பார்வை பார்த்துட்டு அவங்க பாட்டு உட்காந்துருந்தாங்க. அடுத்தது விறுவிறுன்னு எழுந்து வந்து கிச்சனில் அந்த ப்ராக்கோலியோ அல்லது காலிஃப்ளவரையோ 2த்துல ஒன்று எடுத்து வச்சு அதை உட்காந்து ஒரு கொத்து பரோட்டா போட்டாங்க பாருங்க. அப்படியே மேஷ் ஆகிடுச்சிங்க. அது பயங்கர வில்லத்தனம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த வாரம் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி அடுத்த வாரம் எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க நான் வெளில போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு தோணினது. இந்த வாரம் யார் வெளியில் போவாங்க, நாளைக்கு யார் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு, நாளைக்கு திரும்ப கோர்ட் டாஸ்க் தொடருமா, இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான கேஸ்கள்லாம் வரப்போகிறது அப்படின்னு பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. We will discuss it in next episode. Thank you.